வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி பிரியாணி. ரொம்ப ஈஸியாக குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பெரிய நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 2 கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுத்து சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போகணுங்க. தக்காளி தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க சோயா பீன்ஸ், கொஞ்சமாக புதினா சேர்த்திக்கலாம். நீங்கள் கேரட், பட்டாணி எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு இந்த சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரிசி நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இதே சேர்த்திக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். தீன் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் குழையாமல் அடிப்பிடிக்காமல் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. தக்காளி பிரியாணி மிக மிக சுவையாக இருக்குது. நீங்கள் தயிர் பச்சடி கூட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நன்றி.